வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று நேரமில்லா நேரத்தில் புயல் பாதிப்பு உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். வினாக்கள் விடை நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில். அதிமுக ஆதரவோடு மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். மத்திய அரசுக்கு தீர்மான நகலை அனுப்பி வைத்தது தமிழக அரசு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அனல் பறந்த விவாதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை அதிமுக எதிர்க்கும். சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நான் தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் காட்டம். கனிமவள ஊழலை தடுப்பதற்கான ஏல முறையை ஆதரித்துத்தான் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசினார். உண்மையை மறைத்து தன்னை பற்றி தவறான தகவலை முதலமைச்சர் வெளியிடுவது வெட்கக்கேடானது, கேவலமானது என்று இபிஎஸ் கண்டனம். நாடாளுமன்றத்தில் பொதுவாகத்தான் பேசினேன், டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக பேசவில்லை. மாநிலங்களவையில் பேசியது குறித்து அதிமுக எம்பி தம்பிதுரை விளக்கம். மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுக செய்த துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். மாநில உரிமையை பறித்து மத்திய அரசுக்கே அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் அல்லவா என்றும் கேள்வி. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். எடப்பாடி பழனிசாமியின் புழுகும் புழுகுக்கு புணுகு பூசும் நேர்த்தியும் 8 நொடி கூட நிலைப்பதில்லை என்று மு.க. ஸ்டாலின் தாக்கு. பூசணிக்காயை கட்டு சோற்றில் மறைக்கவே முடியாது என்பதை உணர்ந்து அவர் உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்றும் பதிவு. மசோதாவை மாநிலங்களவையில் அதிமுக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இன்று டங்ஸ்டன் விவகாரமே வந்திருக்காது. நாட்டின் கனிம வளங்களை அதானிக்காக வாரி கொடுக்கும் முயற்சி என்று அன்றே திமுக எதிர்த்து போராடியதாகவும் எம்பி கனிமொழி பதிவு.
சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் வரவேற்கிறது. சட்டசபை கூட்டத்தொடரை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்று இன்று ஆதரித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதில் தொடர்ந்து தாமதம். இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை அரிட்டாப்பட்டியில் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கிராம மக்கள் உற்சாகம். நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் 309 கோடியில் முடிவுற்ற 17 திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையின் வளர்ச்சிக்கு திமுக அரசு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பேச்சு. அநீதிக்கு எதிரான தனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்று விசிகவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்துவோம் என்றும் உறுதி. சென்னை சென்ட்ரல் சதுக்கத்தில் 27 மாடிகளுடன் கூடிய வணிக வளாகம் கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது மெட்ரோ ரயில் நிர்வாகம். பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நீக்கம். ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் விதிகளை மீறி செயல்பட்டதாக ஆட்சியர் நடவடிக்கை. ராணிப்பேட்டை அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் பிரம்பால் தாக்கியதில் 10ஆம் வகுப்பு மாணவன் காயம். பள்ளி நிர்வாகி மற்றும் முதல்வரிடம் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் அருகே கிராமத்திற்கு அடிப்படை வசதி கோரி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர். புகார் அளித்த நபரையும் குடும்பத்தினரையும் அவதூறாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஊர்ல தண்ணி வரல லைட் இயர்ல கொடுத்தது உண்மைதான். சிங்கம்புணரி அருகே வேங்கைப்பட்டி புதுக்கண்மாய் உடைந்து வெளியேறிய நீரால் பல ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கியது. உடைந்த கரையை சீரமைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை.
மும்பையில் நடைபெற்ற சர்வதேச தற்காப்பு கலை போட்டியில் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்த தமிழக வீரர்கள். சென்னை திரும்பிய வீரர்களுக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. 8 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும். அதில் 6 தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு, 2 வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கு. இந்த பதக்கம் குறுகிய பயிற்சியில் போன சனிக்கிழமை நடந்த இந்த போட்டி, 7ஆம் தேதி நடந்த போட்டி, ஒரு நாளில் இந்த பெரிய ஒரு வெற்றியை சாதனையை படைச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற வீரர்கள். உண்மையிலே இதை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக இது தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் இதனால் பெருமை சேர்க்கப்படும். நம்ம மலேசியாவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் 17 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகள். மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 6ஆம் நாள் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலம். அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி வெள்ளித்தேர்களில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பவனி வந்த பஞ்சமூர்த்திகள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு இன்று மகாரத தேரோட்டம். பஞ்சமூர்த்திகள் தனித்தனி மரத்தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பவனி வருகின்றனர். திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சங்காபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். ஐயப்பன் பஜனையில் கருப்புசாமி பாடலுக்கு சாமியாடிய சிறுவன். இசைக்கேற்ப துள்ளல் ஆட்டம் போட்ட சிறுவனின் வீடியோ வைரல். நாகூர் ஆண்டவர் தர்காவின் கந்தூரி விழாவையொட்டி வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகள். வண்ணமயமாக வெடித்து சிதறிய வான வெடிகளை கண்டு ரசித்த மக்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரமும் ஏற்றுமதியும் 2 மடங்கு அதிகரிப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். மோடி அதானி முகமூடிகளை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அதானி முறைகேட்டை மக்களவையில் விவாதிக்க மறுப்பதால் நூதன முறையில் எதிர்ப்பு. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளராக உள்ள சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். நாளை பதவியேற்க இருப்பதாக மத்திய அரசு தகவல். மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவோம் என வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் கூறியது பற்றி முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் கேள்வி.
அதுவரை நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிட்டுக் கொண்டிருப்போமா என மம்தா பதில். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 12வது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் தோல்வி. 12 சுற்றுகள் முடிவில் டிங் லீரன் மற்றும் குகேஷ் இருவரும் 6-6 என்ற புள்ளி கணக்கில் சமநிலை.